அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோ சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு வரோம். அதில் இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சப்ஜெக்ட் லெக்சர்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ பிளேட் கேர்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் நோ சேனலுக்கு புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நாம் வந்து கேண்ட்ரி கேர்டர்ஸ் பொறுத்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக்சரில் வெல்டட் பிளேட் கேர்டர். ஸோ பிளேட் கேர்டர்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ பிளேட் கேர்டர் அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் பழைய ரயில் பிரிட்ஜஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு பீம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிராஸ் செக்ஷனலில் காட்டல, நான் லாங்கிடியூட்னலாக காட்டுறேன். ஸோ லாங்கிடியூடல் வியூவில் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒரு பீம் வந்துருக்கும். ஸோ எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி இன்டர் கனெக்டடாக ஒரு ஐ செக்ஷனில் பாட்டமில் ஒரு பீம் இருந்திருக்கும். நீங்கள் பழைய காலத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து இப்படி கோடு இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோமே. ஸோ இதில் வந்து இந்த கோடு அதே மாதிரி மேபி இப்படி கூட கோடு வரும். ஸோ லாங்கிடியூட்னலாக கூட. ஸோ நார்மலாக வந்து நம்ம டிஆர்சியில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஸோ பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லாங்கிடியூனல் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் வே ஷியரை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிங் வந்து நம்ம இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 கோடு நடுவில் நான் வரைஞ்சேன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டீல், அதாவது டிஆர்சியில் வரக்கூடிய டிராயிங் மாதிரி ஆயிரும், பீமோட டிராயிங் மாதிரி. ஸோ சிமிலர் தான் இதுவும். ஸோ கேர்டர்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ல பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசமே. ஸோ ஷியரை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ பக்லிங் நடக்கும். அதெல்லாம் எப்படி நடக்கும்ன்றதை நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் விஷுவலைசேஷனாக வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் கோடு வரைஞ்சதோடைய பேர் தான் ஸ்டிஃப்னஸ் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஸ்டிஃப்னஸ் அப்படின்வாங்க. ஸோ பேர்லேயே தெரியுது. ஸோ ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்றது தான், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஸ்டிஃபா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு லோட் கொடுக்குறேன்னு வைங்க, இப்படி மேலேருந்து. இப்போ இந்த நான் புதுசாக வரைகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இப்படி வந்து ஒரு பீம் இருக்கு. நான் இங்கே வந்து ஒரு 2 லோடு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வளைஞ்சிரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வளைஞ்சிரும். கீழே நான் வரைய முடியல. ஸோ வளைஞ்சிரும். இப்போ இதை வந்து வளையாம நான் ஸ்டிஃபாக வைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து ஒரு கட்டையை நான் வைக்கிறேன். நார்மலாக ஒரு அசம்ஷனாக நான் சொல்கிறேன், ஒரு கட்டையை நான் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி வளையாம கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபன் வந்து கிடைக்கும், ரைட்டா? அதுதான் இங்கே வந்து ஸ்டிஃப்னஸோடைய ரோலே. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்வர் ஸ்டிஃப்னஸ், லாங்கிடியூடனல் ஸ்டிஃப்னஸ், அப்புறம் என்பியரிங் ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ சம்மு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் ஏன்னா ஃபார்முலாஸ்லாம் அந்த மாதிரி வரும். பட் கான்செப்டுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டிஃப்னஸோடைய ரோல். இது வந்து பக்லிங்கை தடுக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்றது நம்ம கிரிட்டிக்கலாக உள்ளதெல்லாம் நம்ம வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக் இதுதான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் நான் சொல்லிட்டேன். லாங்கிடியூடனல் ஸ்டிஃப்னஸும் வரும். ஸோ இந்த லாங்கிடியூடனல் ஸ்டிஃப்னஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இதுவும் இந்த மாதிரி வரும். ஸோ இது எப்போ வரும், என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கிள், மெயினாக வந்து பக்கிள். ஸோ ஷியர் வந்து ரொம்ப இங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது, ரொம்ப நிறைய ஷியர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வரப்ப அதை தடுக்கணும், ஓகேவா? ஸோ இங்கேயும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அதே மாதிரி. ஸோ இது தடுக்கணுன்ற ஒரு விஷயத்தினால இந்த இது வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டிஃப்னஸ்க்கான ரோல். ஸோ இதுதான் வந்து லாங்கிடியூடனல், இது டிரான்ஸ்வர்ஸ். ஸோ இது வெர்டிக்கல் ஸ்டிஃப்னஸ்னும் சொல்லலாம், இது ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னஸ்னும் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ என்பியரிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ என்பியரிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னா, இங்கே வந்து அந்த ஐ செக்ஷன் அதாவது ஆக்சுவலாக கேர்டர்ஸ் வந்து ஐ செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு கான்செப்டுவலாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குறாங்க, இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் பியரிங் ஸ்டிஃப்னர், ஓகேவா? ஸோ பியரிங் ஸ்டிஃப்னஸ் அதான், ஓகேவா? ஸோ எண்டு இதில் இன்னொரு பீம் இங்கேருந்து கனெக்ட் ஆகும், அதாவது சப்போர்ட் கண்டிஷன்ஸில் கொடுக்குறது தான் பியரிங் அந்த இது சொல்கிறது, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து
உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய போர்ஷனாக வந்து பிரிக்கலாம். இப்போ இது அப்படியே நான் இப்படி இல்லை கிராஸ் செக்ஷனாக திருப்பினேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐ செக்ஷனில் இருக்கும். ஆக்சுவலாக ஐ செக்ஷன் கிடையாது, இது எல்லாமே தனித்தனியாக உள்ளதை மேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு செக்ஷனில் ஐ செக்ஷன் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டிஃப்னஸ்ன்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். நம்மளுக்கு இதில் தெரியாது, சொல்கிறேன். ஸோ 2 சைடும் வரும். இந்த மாதிரி 2 சைடுமே அதை வந்து மேலே எதுக்காக அப்படின்னா இந்த வெப்பு பக்கல் ஆகக்கூடாது. இப்போ நான் சொன்ன கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. மேலே நான் லோட் கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகும், இது நல்லா இப்படி வளையுமா, இந்த மாதிரி இப்படி வளையுமா, அந்த வளைய விடாமல் தடுக்கிறதுக்காக இது. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னஸ் எப்போ வரும் அப்படின்னா அல்டிமேட்டாக லோட் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்னா இது இப்படியே புஷ் ஆக பார்க்கும், ஃப்ரண்ட்ல கூட புஷ் ஆக பார்க்கும். அப்போ ஃப்ரண்ட் பேக் டிபெண்ட்ஸ் ஆன் லோடு. ஸோ இது வந்து இந்த மாதிரியும் புஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னஸ் இப்படி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இதை பார்த்துட்டாலே ஏன் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வருது, ஏன் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது எலிஜிபிளாக ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இனிமேல் சம் பொறுத்து நாம வந்து பார்க்கலாம்.